ஹரி ஓம். நம்ம ஏற்கனவே பார்த்த பிள்ளையார் மேலே அழகான ஸ்லோகம். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மயே. அதில் இன்னும் கொஞ்சம் சில அழகான விஷயங்களை பார்க்கலாம்னு தோன்றுறது. அகஜானா மலைன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அகனா தான் மலை. கங்கிறது சமஸ்கிருதத்துலலாம் பாணினியோட இலக்கண விதிப்படி ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு ரூட் உண்டு. அந்த ரூட் வேர்டுலேருந்து தான் ஒவ்வொரு வேர்டு வருது. ஸோ கன்னா ஒரு போகிறது, ஒரு மூவ் பண்ணுற ஒரு இதுக்கு கன்னு சொல்லணும். அகன்னா மூவ் பண்ணாததுன்னு அர்த்தம். மூவ் பண்ணாதது இது மலை. ஸோ அகன்னா மலை. அங்கே ஜான்னு வந்துன்னா அதுலேருந்து தோன்றியதுன்னு அர்த்தம். மலையிலேருந்து தோன்றியது. அது ஹிமவானோட புத்திரி. கிரினாலும் மலை தான். ஸோ கிரிலேருந்து தோன்றினது அதுவும் பார்வதி தான். ஸோ அகலேருந்து தோன்றியது அகஜா, கிரிலேருந்து தோன்றது கிரிஜா. ஸோ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. இப்போ நம்ம முதல்ல கணபதிக்கு பிரார்த்தனை செலுத்திட்டோம். மாதா பிதா குரு தெய்வம், நம்ம பெற்ற தாய் தந்தையர்களை தெய்வமாக வணங்கணும். நமக்கு இந்த ஜென்மாவை கொடுத்ததே நம்மளுடைய பெற்றோர்கள் தான். ஸோ அவர்களை நம்ம அன்போடு பேணி பார்க்கணும், பாதுகாக்கணும். ஏன்னா அவர்களால் கிடைத்த இந்த ஜீவனத்தை நாம் நல்ல வழியில் செலுத்தணும். செலுத்தினா தான் அவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும், அவர்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் நம்மளுடைய பெற்றோர்களை தியானம் பண்ணி அவங்களுடைய ஆசி பரிபூர்ணமாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே ஜெயிக்க முடியும். அடுத்தபடியாக குரு. எல்லாருக்கும் மூத்த குரு யார்? மௌன வியாக்கியா பிரகடித பிரம்ம தத்துவம் யுவானம் வசிஷ்டாந்தே வசதிஷிகனே ஆவிரதம் பிரம்மனிஷ்டம் ஆச்சாரியேந்திரம் கரகடித சென்மந்திரம் ஆனந்தமூர்த்திம் சுவாத்மாராமம் முதிர்ந்தவந்தம் தட்சிணாமூர்த்தி மீடே. தட்சிணாமூர்த்தியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா ஆதி குரு அவர் தான். ஆதி குருன்னு என்ன அர்த்தம்? முதல் குரு அவர் தான். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த தட்சிணாமூர்த்தியில் ஆரம்பித்து ஆதிசங்கரில் நடுவில் இப்போ இருக்கிற குரு வரைக்கும் அந்த குரு பரம்பரை தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. ஸோ நாம் இந்த குரு பரம்பரைக்கு முதல்ல நம்முடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு அந்த வினயத்தோடு தான் நம்ம பிடிக்கணும். எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுங்கிற எண்ணத்தில் நம்ம வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு வரக்கூடாது. நம்முடைய சிற்றறிவுக்கு தெரிந்த விஷயங்கள் அனைத்தும் அந்த மகரிஷிகளுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நமக்கே ஒரு விஷயம் தோணும்போது அது அந்த மகரிஷிகளுக்கு தோணாமல் இருந்திருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ மனிதனுடைய புத்தியானது எவ்வளோ தூரம் சிந்தனை பண்ண முடியும்னு பார்க்கணும். அதுக்கு இருக்கிற லிமிட்டேஷனில் அது என்ன பார்க்க முடியுமோ அவ்வளோதான் பார்க்க முடியும். அது உலகத்தில் எந்த தேசத்தை எடுத்துட்டாலும் எந்த ஊரில் இருக்கிற மக்களானாலும் அப்படித்தான் அவர்களால் யோசிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த வேதாந்த விசாரத்துக்கு போவோம். இந்த பிரார்த்தனைகளை முடிச்சு கொண்டு நம்ம மனச தூய்மையோட ஒரு பக்தி சத்தியோடு தான் இந்த வேதாந்த சிரவணம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு கேஷுவலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற மாதிரி படிக்கிறதுல அர்த்தம் கிடையாது.
மீதி படிப்புக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மீதி படிப்பெல்லாம் நம்மளை விட்டு வெளியே இருக்கிற விஷயங்களை பற்றி படிக்கிறோம். அதாவது ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ்னு பேர். ஆப்ஜெக்டிவ் சயின்ஸில் வந்து நம்ம தனியாக இருக்கோம், நம்மளை விட்டு வெளியில் பொருள்கள் இருக்குது, அதை பற்றி படிக்கிறோம். நமக்கு வெளியில் தெரியுற இந்த பிரபஞ்சத்தை பற்றி படிக்கிறோம். அதோடு வந்து நம்ம இந்த வேதாந்தத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னாங்க வேதாந்தங்கிறது நம்ம யாருங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம். மீதி விஷயங்கள்லாம் வெளியில் இருக்கிற விஷயம். நம்ம இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கிறோம், நம்ம உடல் மூலமாக நம்ம இந்த பிரபஞ்சத்தை வெளியில் அனுபவிக்கும்போது இதையெல்லாம் அனுபவிக்கிற ஒருத்தர் இருக்கா இல்லையா, அது யாருன்னு பார்க்கணும் இல்லையா. அதுக்காக தான் வேதாந்தம் வந்திருக்கு. வேதாந்தத்தினால என்ன கிடைக்கும்னா, உன்னோட உண்மையான நிலையை நீ புரிஞ்சிக்க முடியும். அதுதான் வேதாந்தத்தோட உண்மையான பயன். அப்படி தெரிஞ்சுதான் என்ன ஆகும், அதனால் எனக்கு பணம் வருமா இப்படி கேட்டால், அதனால் உனக்கு மனசாந்தி வரும், மன சந்தோஷம் வரும். இது என்ன மன சந்தோஷம் வரும்? எப்போ மனசு சந்தோஷமாக இருக்கு? சந்தோஷம் என்பதை நம்ம மனசில் எப்போ பார்க்குறோம்? எப்பெல்லாம் மனசு அமைதியாக இருக்கோ அப்போல்லாம் சந்தோஷமாக இருக்குது. எப்பெல்லாம் மனசு தடுமாற்றத்தோட ஒரு அஜிடேஷனோடு இருக்கோ அப்போல்லாம் மனசு அமைதியாக இல்லாத போதெல்லாம் சந்தோஷம் இல்லை. ஸோ இப்போ நம்ம வேதாந்தத்தை பற்றி கொஞ்சம் விசாரிப்போம். வேத அந்தம் அப்படிங்கிறோம். அந்தம்னா என்னது? அந்தம்னா முடிவு, ஆதினா ஆரம்பம். அந்தம் ஆதி. மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார்? பரமேஸ்வரனை பற்றி பாடுற திருவம்பாவையில், திருவண்ணாமலையில் தான் அவர் திருவம்பாவை பாடினார். அதில் என்ன சொல்கிறார்? ஆதியும் அந்தமும் இல்லா அருண் பெரும் ஜோதியை. ஸோ பகவானுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, மனுஷனுக்கு ஆரம்பம் இருக்குது முடிவு இருக்குது. ஸோ ஆதி அந்தம். ஸோ முடிவு அப்படிங்கும்போது, இப்போ நான் முடிவாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபைனலாக ஒன்று சொல்கிறோன்னு அர்த்தம். இப்போ வேதாந்தம்னா என்ன எடுத்துக்கணும்னா, வேதத்து முடிவில் இருக்குன்னு எடுத்துக்கணுமா? வேதத்தை வந்து 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க, கர்மகாண்டம், ஞான காண்டம். கர்மகாண்டம்ங்கிறது முன்னாடி வேறு பலவிதமான உபாசனைகள், பலவிதமான சடங்குகள், பலவிதமான யாகம் யஜ்ஞம் இதெல்லாம் பண்ணிட்டு அதில் வர பலனை கொண்டு அதை மனிதன் அனுபவிக்க வேண்டும். ஆகையால் அதை அறிவதற்கு கர்மகாண்டம் என்று பெயர். அந்த பல விதிமுறைகள், அது செய்யும் முறைகள், இவற்றை. அதற்கு பிறகு வருவது ஞான காண்டம். ஸோ பகவான் கீதையில் 3வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஒரு பாபம் இல்லாதவனே அப்படின்னு சொல்கிறார். யாரை பார்த்து? அர்ஜுனனை பார்த்து. இந்த அஸ்மின் லோகே, இந்த உலகத்தில் திவிதா நிஷ்டா, 2 விதமான வாழ்க்கை முறையை இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்திலேயே மயா புரோக்தா, என்னால் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன? ஞான யோகேன சாங்கியானா. ஒரு நல்ல சித்த சுத்தி அடைஞ்சு மனசு தூய்மையாக இருந்து அதுலேருந்து தியானம் பண்ணிட்டு மேலே போகிற ஞானி ஆவதற்கு முயற்சி செய்கிற ஞான மார்க்கிகளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார். கர்மயோகேன யோகினாம். எப்போவுமே வேலை சுறுசுறுப்பாக ஆடி ஓடிண்டு இருந்து வரவனை அடக்கிறதுக்கு நேராக போய் உட்காந்து தியானம் பண்ண சொல்ல முடியாது. அவளுக்காக அந்த கர்ம மார்க்கத்தை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 விதத்தில் வரும்போது கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம் 2 இருக்குது.
ஸோ அந்த ஞான மார்க்கத்தில் கடைசியில் வருது வேதாந்தம். அதை உபனிஷத் அப்படிங்கிறோம். உபனிஷத். ஒரு ஆசிரியர் அருகில் வினயத்தோட கீழே அமர்ந்து கற்றுக்கொள்வது உபனிஷத். உபனிஷத்னாக்கா நம்ம உள்ள இருக்கிற இந்த அஞ்ஞானமான இருளை அகற்றி இந்த சம்சார பந்தத்தை முழுவதும் நீக்குவது. இந்த ஞானத்துக்கு உபனிஷத்னு பேர். அந்த ஞானம் கிடைக்கிற அந்த புஸ்தகத்துக்கும் உபனிஷத்னு பேர். சரி, வேதாந்த விசாரம்னு சொன்னோம். வேத அந்தம்னு பார்த்தோம், அந்தம் ஆதின்னு பார்த்தோம். அந்தம் ஆதின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? அந்தம்னா முடிவு, ஆதினா முதல்னு சொன்னோம். நம்ம தமிழில் அந்தாதின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அபிராமி அந்தாதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன? அந்தம். ஒரு செய்யுளோட அந்தத்தில் வர வார்த்தை ஆதி, அடுத்த செய்யுள் முதல்ல வரும். உதாரணமாக, ஆறும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகுசுவை ஒளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. தனம்னு முடியுது. அடுத்த பாடல் எப்படி ஆரம்பிக்கிறது? தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அடுத்த பாட்டு கண் கழிக்கும்படி. இப்படி முடிவு ஆரம்பம் முடிவு ஆரம்பம் வருது அந்தாதின்னு சொல்கிறோம். ஸோ வேதத்துக்கு அந்தமாக உபனிஷத்து இருந்து அது நமக்கு இந்த சம்சார பந்தத்தை நீக்கிற அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால அதை படிக்கிறதுக்கு நம்ம ஒரு தகுதியை பெறணும். இந்த உலக வாழ்க்கையிலே படிக்கிற படிப்புக்கு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆர் மெடிசன் கோர்ஸ்னால் ஒரு 12 வருஷம் படித்து ஸ்கூலில், அந்த ஸ்டாண்டர்டை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். இப்போது 12 வருஷம் ஸ்கூலில் படித்தா தான் மேலே போய் குவாலிஃபை ஆகி படிக்க முடியுது. வேதாந்தத்துக்கு வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதேதோ கிடைக்கிற பத்திரிகையிலையும் நம்ம கையில் கிடைச்ச புக்குலேயும், இப்போல்லாம் இன்னும் நமக்கு இன்டர்நெட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லா மெசேஜையும் பார்த்துட்டு நமக்காக தோணுனபடி நம்ம மைண்டில் நினச்சிட்டு ஏதோ படிச்சுட்டு இருக்கோம். அதுக்குன்னு ஒரு பద్ధதி இருக்குது. அதோட இது மீதி சப்ஜெக்ட்லாம் படிக்கிற மாதிரி நீயும் யார் வேணால் ஏதோ படிச்சுட்டு போகிறோங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. இது மனிதனோட வாழ்க்கை முறையை அடியோடு மாற்றக்கூடிய. அதை படிக்கிறத வெறும் நம்ம இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக பண்ணாமல் அதில் படிக்கிற ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ அதை கடைப்பிடிக்கணும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஒரு கழுதை முதுகில் மூட்டை தூக்கின்னு போகிறது, பஞ்சு மூட்டையை தூக்கின்னு போகிறது, இல்லை உப்பு மூட்டையை தூக்கின்னு போகிறது. நீங்கள் அது மேலேயே நிறைய தங்கத்தையும் வச்சு அனுப்பலாம். இப்போ அதனால் அந்த கழுதைக்கு என்னாச்சு? உப்பு மூட்டையை தூக்கிட்டு, பஞ்சு மூட்டையை தூக்கிட்டு, தங்க மூட்டையை தூக்கிட்டு. தங்கம் இருக்கனால அது எதாவது பெருமையாக இருக்குது? அதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி முன்னாடி நமக்கு ஒன்றுமே விஷயம் தெரியாமல் இருந்து அஞ்ஞானத்தோடு இருந்தோம். இப்போ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுண்டு அந்த விஷயத்தையும் நம்ம மண்டையில் போட்டு குடைஞ்சுண்டு அந்த அஞ்ஞானம் போகாமையே இருக்கும். இது என்ன பிரயோஜனம்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டோன்னா அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பகுத்தறிவுங்கிறோமே, ஆராய்ஞ்சு பார்த்து அது அப்படித்தானா, அது சரிதானா, நம்ம ஒன்று படித்தோன்னா அந்த மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். நமக்கு என்ன ஒரு வசதி இருக்குன்னா, அப்போது போன நூற்றாண்டில் நிறைய மகான்கள் நம்ம தேசத்தில் இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியிருக்க. 1950 தான் பகவான் ரமண மகரிஷி சமாதி அடைந்தார். 1954 தான் ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் சந்திரசேகர பாரதின்னு ஒரு பெரிய ஜீவன் முக்தர், பெரிய ஞானி, அவர் சமாதியான. அப்புறம் போன நூற்றாண்டின் கடைசி பகுதியில் தான்
காஞ்சி மகாபெரிவரும் சமாதியானார். இதை தவிர சுவாமி விவேகானந்தா, சுவாமி ராமதாஸ், பாப்பாஜி, நிசர்கதத்தா, நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அது நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். பகவான் ரமணர் எடுத்துட்டோன்னா அவர் சின்ன வயசுலேயே அறிவு தெளிவை பெற்று தானே அந்த விசாரத்தை பண்ணி எந்த ஒரு புஸ்தகமோ எந்த ஒரு குருக்குட்டியோ போகாமல் அவர் மனசில் இருந்த சில சம்ஸ்காரங்கள், ஏதோ பெரிய புராணம் அதெல்லாம் படிச்சிருக்கார். யாரோ சொல்லி ஒரு வார்த்தை அருணாச்சலம்னு அவர் மனசில் வந்திருக்கு. மற்றபடி அது எங்கே இருக்குது, என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது ஒரு நாள் தனக்கு ஏற்பட்ட சாவை பற்றிய பயத்தினால் அவரே விசாரம் பண்ணார். அதிலேருந்து அறிஞ்சு அந்த உண்மையை அறிஞ்சு அன்னிலிருந்து அவர் வாழ்க்கையை மாறி இந்த ஒரு 16 வயசு 17 வயசு சிறுவனாக அங்கேருந்து வந்து அருணாச்சலத்துக்கு வந்து என்னப்பனே நான் உண்டம் வந்து விட்டேன்னு அவரை சரணாகதி அடைஞ்சு அந்த இடத்த விட்டு 54 வருடங்கள் அங்கேருந்து துளிக்கூட வேறு ஒரு இடத்திற்கு போகாமல் அங்கேயே இருந்து அருளாட்சி புரிந்து மௌனத்தவம் புரிந்து மௌன வாழ்க்கை வாழ்ந்து அனைவருக்கும் வழிகாட்டினார். அவர் அந்த காலத்தில் இருக்கும்போது முதல்ல 1900 1902 அந்த 2 வருஷ காலத்தில் சிவப்பிரகாசம் பிள்ளைன்னு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேள்விகள்லாம் கேட்குறார். அதுக்கு பகவான் எழுதி காட்டுறார். அந்த சமயத்தில் அவர் பேசக்கூட இல்லை. அது ஒரு உயர்ந்த வேதாந்த கந்தம். நம்ம எவ்வளவோ சாஸ்திரங்களும் எதுவும் படிக்கிறதெல்லாம் சுருக்கமாக அழகான தமிழில் கொடுத்துட்டார். அதை நம்ம விவரமாக படித்தாலே வேதாந்தம் நல்லா புரியும். நம்ம அதையெல்லாம் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சார்ட் ஒன்று அமைச்சிருக்கேன். பிஎம்ஐ சார்ட்டுன்னு போட்டிருப்பேன். அதில் அதனோட ஒரு விசேஷத்தன்மை என்னென்னா, அது சுவாமி சின்மயானந்தா ஒரு பெரிய மகான், பெரிய வேதாந்த ஆசிரியர். போன நூற்றாண்டில் நமக்கெல்லாம் கண்ணெதுன்னு நம்ம பார்த்து அவரோட பழகி, சுவாமி விவேகானந்தர்லாம் எப்படி இருந்தார்னு நமக்கு தெரியாது. இவர் பேசினதை பார்த்தோன்னா இப்படி தான் விவேகானந்தரும் பேசியிருப்பாருன்னு எல்லாரும் மனசுக்குள்ளே நினச்சிருந்தோம். அப்பேற்பட்ட அந்த சுவாமி சின்மயானந்தா தன் சின்ன வயசில் 1916 கேரளாவில் பிறந்து எம்ஏ எல்எல்பிலாம் படித்து அப்புறம் ஜேர்னலிசத்துக்கு போய் அதிலிருந்து இந்த சாமியார்கள்லாம் ரொம்ப ஏதோ பண்ணிட்டுருக்கான், அதெல்லாம் அவளோட உண்மையான நிலையை உலகு காட்டணும் அப்படின்னு அதை பற்றி ஆராயறதுக்காக ரிஷிகேஷுக்கு போய் சுவாமி சிவானந்தாவை பார்த்து அவர்கிட்டயே கடைசியில் இவர் சந்நியாசம் வாங்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட சில காலம் படித்து பின் அவருடைய அறிவுரைப்படி சுவாமி தபோன் மகாராஜ்கிட்ட போய் அங்கே கிட்டத்தட்ட 9 வருஷம் மேலே படித்து எல்லாத்தையும் முடித்து ஒரு உயர்ந்த வேதாந்த ஞானியாக பரிமளித்தார். அப்போது விவேகானந்தரும் சரி சுவாமி சின்மயானந்தாவும் ஒரு தடவை இந்தியா முழுதும் பரிவிராஜக சன்னியாசிம்பா, அவன் வந்து எல்லா இடத்துக்கும் ஜஸ்ட்டு போய் எல்லா ஊரையும் போய் எல்லா க்ஷேத்திரம் போய் எல்லா இடத்தையும் போய் இருக்கிற ஞானிகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கார். அந்த இதில் சுவாமி சின்மயானந்தாவும் பகவான் ரமண மகர்ஷியை தரிசனம் பண்ணியிருக்கார். நான் உள்ளே போயிட்டு வந்துட்டு வெளியில் வந்த சின்மையாக வேறு அப்படின்னு சின்மயானந்தாவே சொல்கிறார். அப்படி வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்தோன்னே நம்ம தேசம் இருக்கிற நிலைமையை பார்த்தோன்னே அவளுக்கெல்லாம் கருணை, ஜனங்கள் மேலே அபரிதமான கருணை. இவளெல்லாம் எப்படி காப்பாற்றுறது, இவ்வளோ அஞ்ஞானத்தில் போயின்னு இருக்காளேன்னு தன் குருக்கிட்ட அதுக்காக வந்து அவர் அனுமதி கேட்குறார். நான் போய் இந்த மாதிரி வேதாந்த பிரச்சனை, அவர் வந்து இந்த மாதிரி கர்மங்களில் போய் மாட்டிக்காத அப்படின்னு முதல்ல சொல்லி பார்க்குறார். இவருக்கு மனசில் கங்கை எப்படி அந்த ஹிமாலயத்துலேருந்து வந்து எல்லா சமவெளியிலையும் போய் கடைசியில் கடலில் கலக்கிறதோ அந்த மாதிரி தானும் இந்தியா முழுதும் போய் எல்லாருக்கும் இந்த வேதாந்தத்தை பரப்பணும்னு ஆரம்பித்தார். எல்லாருக்கும் பொதுவான பாஷையான இங்கிலீஷ், அதனால் இங்கிலீஷ் மூலமாக டீச் பண்ணார். அப்போது அவர் அந்த வேதாந்தத்தை சுருக்கமாக ஒரு சார்ட் போட்டு புரிய வச்சுட்டார். இந்த சார்ட்டை நம்ம தரோவாக புரிஞ்சிருந்தாலே வேதாந்தத்தை நல்லா புரிஞ்சுடலாம். இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் அந்த சார்ட்டை பார்ப்போம். எல்லா விஷயங்களும் தொகுத்து ஒவ்வொன்றா மீதி பார்த்துட்டு போவோம். இன்றைக்கி ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கலாம். அந்த சார்ட்டை நீங்கள் பாருங்க. மேலே ஓம் சைத்தன்யம், அதுக்கப்புறம் வி
வாசனாஸ் சம்ஸ்காராஸ். அதுக்கு கீழே பாடி, மைண்ட், இன்டலெக்ட். அப்புறம் பர்சீவர், ஃபீலர், திங்கர். இந்த பர்சீவர், ஃபீலர், திங்கர்கிட்ட ஈகோன்னு ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ், அங்கே வேர்ல்டுன்னு போட்டிருக்கோம். இந்த ஒரு சார்ட்டை நம்ம தரவாக புரிஞ்சுட்டோன்னா வேதாந்தத்தை முழுதும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதை பார்ப்போம். நமக்கு நம்மளோட அனுபவத்திலேயே நமக்கெல்லாம் நமக்குள்ள நம்மளை மீறி நம்மளை ஆட்டுவிக்கிற ஒரு சக்தி இருக்குதுன்னு தெரியுறதா இல்லையா? அது என்னன்னு தெரியல. மேத்தமேட்டிக்ஸில் என்ன போடுவோம்? ஒன்று தெரியலன்னா ஒரு நம்பர் எக்ஸ் என்ன போடுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஓம் சைத்தன்யம்னு போட்டு வச்சுருக்கோம். அது நமக்கு தெரியல, என்னன்னு தெரியல, இருக்குன்னு தெரியுது. அடுத்தபடியாக என்ன பண்ணியிருக்கோம்? வாசனாஸ். வாசனான்னா என்ன? வாசனை சம்ஸ்காரம்னு போட்டிருக்கோம். நம்ம ஒரு செயலை பண்ணுறோம். இப்போ காஃபி குடிக்கிறோம். குடிச்சது என்ன ஆகுது? காஃபி குடித்தது அந்த காஃபி குடித்ததோடு போகலை, அந்த வாசனை நம்மக்கிட்ட தங்கிடுறது. ஸோ மறுபடியும் அந்த காஃபி குடிக்கணும் ஆசையை தூண்டுறது. அந்த வாசனை, அந்த சம்ஸ்காரம் ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி பண்ணுறதுனால அந்த காரியம் பண்ணி அந்த பலன் முடிஞ்சாலும் அது ஒரு வாசனையை நம்மக்கிட்ட விட்டுட்டு போய்ட்டுருது. அதை சேர்ந்து 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 தான் நமக்கு சம்ஸ்காரங்கள் வந்து அது மூலமாக நம்ம ஆட்டுவிக்கப்பட்டு அதனால் காரியங்களில் ஈடுபட்டு அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு நம்ம பிறவி எடுத்து போயிட்டே இருக்கோம். சரி, இப்போ நம்ம ஒரு மனிதன்னு பார்க்குறோமே, நம்மளே நம்மளை சோதித்து பார்த்துக்கலாம், அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறோமே, நம்ம யார்? இப்போ நீங்கள் யார்? நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே யார்? ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புக்கு ஒரு பேர் இருக்குது. உங்கள் பேரை சொல்லி நான் கூப்பிடுறேன். இப்போ நீங்கள் யார்? அந்த உடம்பை தவிர உங்களுக்குள்ள வேறு ஏதாவது இருக்கா? அதை உங்களால் பார்க்க முடியல. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எப்படி நம்ம வாழ்க்கையை சந்திக்கிறோன்னு பார்க்கலாம். உடம்பு மூலமாக தான் பண்ணுறோமா? உடம்பு என்ன பண்ணுறது? சரி, உடம்பு ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணுன்னு யார் சொல்கிறா? உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வருது. இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு போகிறேன். உடம்புக்கு இருந்தது, அது உடம்பு ஒரு மெட்டீரியல் தானே. ஸோ உங்கள் புத்தியில் வந்து நான் கோவிலுக்கு போனோன்னே அந்த மனசு தானே இழுத்துட்டு போகிறது உடம்பை. ஸோ மனசு என்னது? மனசு என்னென்னா ஒரு ரிசீவிங் கிளர்க் ஆஃபீஸ் மாதிரி. இப்போ நம்ம உடம்புலேருந்து உலகத்தை எப்படி நம்ம சந்திக்கிறோம்? உலகத்தோடு நம்ம எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்? இந்த உடம்பில் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்னு இருக்குது. ஞானேந்திரியம்னா என்னென்னா ஆர்கன்ஸ் ஆஃப் பர்செப்ஷன், நமக்கு நாலெட்ஜை கொடுக்குறது. நம்ம உடம்பில் என்னெல்லாம் பண்ணுறோம்? நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், மூக்கால் நுகர்றோம், நாக்கால் சுவைக்கிறோம், தோல்னால் ஸ்பர்ஷம், அந்த உணர்ச்சியை அனுபவிக்கிறோம். இந்த 5 உணர்ச்சிகள் தான் நமக்கு வருது உலகத்திலேருந்து. இந்த 5 இந்திரியங்கள் மூலமாக வருது. இதுதான் ஞானேந்திரியம். ஸோ இதுலேருந்து வர இன்ஃபர்மேஷன்லாம் உள்ள மனசுக்கு போகிறது. ஸோ மனசு என்ன பண்ணுறது? ஒன்று எடுத்தாக்கா இப்படியா அப்படியா இப்படியா அப்படியாங்கும்போது அதை தீர்மானிக்கிற ஒருத்தர் வேணும். அதை தீர்மானிக்கிறது தான் புத்தி. நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மனசு புத்தி எல்லாமே வந்து எண்ணங்கள் தான். இந்த உடம்புக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனல் ஒரு டிஃப்ரென்ஸ், அதை செய்கிற காரியத்தினால அதில் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். மனசு ஒரு
சப்போஸ் நம்ம ஒரு தேளை பார்க்குறோம், கண்ணு பார்த்து நமக்கு சொன்னோன்னா மனசு என்ன பண்ணுறது, தேள் வந்திருக்கு சொன்னால் அது புத்தி என்ன சொல்கிறது, இந்த தேள் நமக்கு அபாயகரமானது. எப்படின்னா அது பழைய மெமரி சித்தத்துலேருந்து எடுத்து பார்க்கும் இன்ஃபர்மேஷனை. தேளுனா நமக்கு அபாயகரம், அந்த அனுபவம் நமக்கு இருக்குது, நம்ம படித்த அறிவு இருக்குது, அது சித்தத்துலேருந்து எடுத்து இன்டலெக்ட் பார்த்துட்டு இதை வெளியில் சொல்லி மனுஷனுக்கு அது மனித உடலுக்கு அங்கேருந்து ஒரு கட்டளை வருது. இப்போ மனசு புத்தி சித்தம் மூணும் ஒரே ஆளுக்கு இருந்தால் தானே அது இந்த அனுபவம் எல்லாம் ஒரே ஆளுக்கு போய் சேரும். அதுதான் அகங்காரம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாமே எண்ணங்களின் கூட்டுத்தொகுதி. ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் அது மனசு இல்லை. ஒரு டம்ளரில் தண்ணி இருந்தால் அது ஒரு ஆறு இல்லை. ஒரு இடத்துல மட்டும் தேங்கி இருந்தால் அது ஆறு இல்லை. இந்த தண்ணி ஓடுறது பாருங்க, இந்த ஓடுற தண்ணி தான் ஆறு. அந்த மாதிரி எண்ணங்களின் கூட்டுத்தொகுதி தான் மனசு. இந்த எண்ணங்கள் கூட்டுத்தொகுதியில் மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு வருது. ஸோ அந்த புத்தி உடனே ஒரு கட்டையை எடுத்து அடின்னு ஆர்டர் கொடுத்தா அதை நம்ம உடம்புல செய்யறதுக்கு என்னெல்லாம் இருக்குது, கர்மேந்திரியங்கள் என்னென்ன இருக்குது நமக்கு, கை கால், மறுபடியும் என்னென்னா கை கால் இருக்குது. பேசுகிறோம் இல்லையா, நாக்குக்கு 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சுவைக்கிறது பேசுறது. அதுவும் ஒரு ஆக்ஷன் தானே. கை கால் வாய். ஆர்கன்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீஷன், ஆர்கன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். உங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னாலே புரியும், அதனால் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ 5 கர்மேந்திரியங்கள் இருக்குது. ஸோ கையை எடுத்து கட்டையை எடுத்து அடிக்க போகிறது. இவ்வளோ ஆக்ஷனும் நடக்கிறதுக்கு உடம்பு என்ன ஆச்சு, உடம்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தானே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் என்ன புரிஞ்சுட்டீங்கன்னா, நமக்குள்ளே நம்ம அந்த உடம்பு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நமக்குள்ளே ஒரு புத்தி இருக்குது, ஒரு மனசு இருக்குது, அதுலேருந்து ஒரு பழைய மெமரிலாம் ஒரு சித்தத்தில் இருக்குது. இது எல்லாம் நாங்கிற என்னோடய பேரை சொல்லிட்டு எனக்குன்னு ஒன்று இருக்குங்கிற மாதிரி அகங்காரம். இவ்வளோ விஷயம் இருக்கா உள்ளன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாடினால் என்ன பண்ணோம், நம்ம எல்லாத்தையும் பர்சீவ் பண்ணோம். புரியுறதா? பர்சீவ் பண்ணோன்னா கண்ணு பார்க்குறது, காது கேட்குறது, மூக்கு நுகர்றது, நாக்கு சுவைக்கிறது, தோல் ஸ்பர்ஷ உணர்ச்சி கொடுக்குறது, இதெல்லாம் பர்சீவ் பண்ணுறோம். எதை பர்சீவ் பண்ணுறோம், இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை, ஆப்ஜெக்ட்ஸ். சரி, மனசால் என்ன பண்ணுறோம், மனசால் உணர்ச்சிகளை உணர்கிறோம். ஃபீலிங்ஸ், சோகம் துக்கம் கோபம் பொறாமை எல்லா வித உணர்ச்சிகள். புத்தியால் என்ன பண்ணுறோம், புத்தியால் யோசிக்கிறோம் நினைக்கிறோம், அதனால் திங்கர். ஸோ இந்த பர்சீவர் ஃபீலர் திங்கருங்கிறது தான் நம்மளோட அந்த ஒரு அகங்காரம். ஸோ உடம்பால் உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். மனசால் எமோஷன்ஸ் உணர்ச்சிகளை அனுபவிக்கிறோம். புத்தியால் எண்ணங்களை நினச்சிக்கிறோம். இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ இவ்வளவு எப்படி இயங்கிறது, ஒரு உயிரோடு ஒரு மனிதன் இருக்கான், உயிர் இல்லாமல் ஒரு மனிதன் படுத்துட்டு இருக்கான். என்ன வித்தியாசம் 2 பேருக்கும்? இதில் இருந்த எது அதில் இல்லை? நம்ம சாதாரணமாக உயிர், அதில் உயிர் இல்லைங்கிறோம். உயிர்னால் என்னது, உயிர்னா மூச்சு இல்லை, அங்கே தான் மேலே போகணும். இப்போ ஒரு மின்சார விளக்கு எரியிறது, மின்சார விசிறி சுற்றுறது, டிவி அதனுடைய வேலையை செய்கிறது, ஹீட்டரில் ஹீட் வருது. இதெல்லாம் எப்படி வருது, அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால் வருது. ஆனால் முக்கியமானது இது பின்னாடி என்ன, எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணால் எல்லாம் போய்டுறது. ஸோ இங்கே சைத்தன்யம் போய்டுறதுன்னு சொல்ல முடியாது, இங்கே சைத்தன்யம் இல்லை. அது என்னங்கிறத நம்ம அப்புறம் புரிஞ்சுப்போம். சைத்தன்யம் இருந்தாக்கா அதில் ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்புறம் புரிஞ்சுப்போம். அந்த பாடியில் அந்த சைத்தன்யம் இல்லை, சைத்தன்யம் தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னா அப்புறம் பாடியில் இல்லைன்னா அது என்னென்னு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இப்போதைக்கே அப்படி புரிஞ்சுப்போம்.
அந்த சைத்தன்யம் மேலே இருக்குது, நம்ம கீழே இருக்கும். இது ரெண்டு நடுவில் தர போட்ட மாதிரி என்ன இருக்குது? நம்ம சார்ட்டை பார்த்தீங்கன்னா வாசனா சம்ஸ்காரஸ், அது நடுவில் மறைச்சுன்னு இருக்கு. இப்போ நம்ம இதுலேருந்து இயங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வெளிப்பக்கம் பார்த்துட்டுருக்கோம். அது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி இருக்கு, எல்லாம் வெளிப்பக்கமாக போயிட்டுருக்கு. அதை 180 டிகிரி திருப்பி உள்பக்கமாக போகிறது தான் வேதாந்த விசாரம். பகிர்முகமாக இருக்கிறத உள்முகமாக மாற்றணும், அதுதான் வேதாந்த விசாரம். இன்றைக்கி இந்த மட்டில் நிறுத்திப்போம். ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் இதை வச்சு சில விவரங்களை சொன்னால் தான் நம்ம மேலே புரிஞ்சுட்டு போக முடியும். இதோட கேட்ட எல்லா விஷயங்களையும் நல்லா புரிஞ்சுட்டு நம்ம உள்ள இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சைத்தன்யம்ங்கிறது எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி இருந்து எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ அந்த மாதிரி அந்த சைத்தன்யத்தோட அது இருக்கிற அந்த சாட்சி புதமாக அது இருக்கிறனால தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே எப்படி இது ஒவ்வொரு வித்தியாசம் வருதுங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.